ஹாய் எவரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்இ அப்ளிகேஷனில் ஏராளமான டவுட், ஒரு டவுட் ரெண்டு டவுட் 1000 டவுட்டு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்ளிகேஷன் கொஞ்சம் மெதுவாகவே ஃபில் பண்ணுங்கள். ஏன் அவசரப்படுறீங்க? முன்னாடியே அப்ளிகேஷன் போட்டால் தான் முன்னுரிமை அப்படின்னு நினச்சிட்டிங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. 2ஆம் தேதி முடி டைம் கொடுத்துருக்காங்க, 6ஆம் தேதி முடி டாக்குமெண்ட் அப்லோடுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூன் 2 முடி உங்களுக்கு டைம் இருக்குது. நிதானமாக பண்ணால் போதும். உங்களுக்கான ஆவணங்கள் எல்லாமே கிடச்சதுக்கப்புறம் பண்ணால் போதும். ஏன்னா ஃபஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்கும் டிலே ஆகும். அதுக்கப்புறம் டிசி மார்க் ஷீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் வரும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பண்ணுங்களேன், சரிங்களா? என்ன 1008 டவுட் கேட்டிருக்கீங்க. அந்த டவுட்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். என்னெல்லாம் டவுட் கேட்குறாங்களோ பக்காவாக எல்லாத்துக்கும் டவுட் கிளியர் ஆகும். இதில் இந்த டவுட்டெல்லாம் கேட்டிருக்க மக்கள் கேட்டிருக்காங்க இல்லையா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டவுட்ஸ் எல்லாம் நான் இப்போ கிளியர் பண்ணிட்டீங்கனாலே எல்லாத்துக்குமே டவுட் கிளியர் ஆயிடும். அப்ளிகேஷனில் எவனுக்குமே எந்த டவுட்டும் வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஸ்காலர்ஷிப்பு எஸ்சி எஸ்சிக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புன்னு சொல்லுவாங்க. 50,000 ரூபா வருஷம் கிடைக்கும். இந்த 50,000 ரூபா கிடைக்கணும்னா இன்கம் சர்டிஃபிகேட் 2 லட்சத்துக்கு கீழே இன்கம் வர மாதிரி சர்டிஃபிகேட் இருக்கணும். இது மஸ்ட்டு. வேறு யாருக்கும் இன்கம் சர்டிஃபிகேட் தேவையில்லை. வேணும்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அண்ட் எஸ்சி எஸ்சிக்கு மட்டும்தான் தேவை ஸ்காலர்ஷிப் தேவைன்னா. ஃபஸ்ட் கிராஜுவேஷனும் எஸ்சி எஸ்சிக்கு இருக்குன்னா, எஸ்சி எஸ்சி கேண்டிடேட்டுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேஷனும் இருக்குன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 2 ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. 2 ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. ஏதோ ஒன்று தான் கிடைக்கும். நீ ஃபஸ்ட் கிராஜுவேஷனில் எஸ்ஸு கொடுத்துட்டு போஸ்ட் மெட்ரிக்கும் எஸ்ஸு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேஷன் தான் தருவாங்க. அதனால் ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் நோ கொடுத்துட்டு எஸ்சி எஸ்சிக்கு எஸ்ன்னு கொடுத்துருங்க. அதாவது எஸ்சி எஸ்சி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு எஸ்ன்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு நோன்னு கொடுத்துருங்க. அப்போது இன்கம் சர்டிஃபிகேட் மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். 50,000 வருஷம் 2ல் ஏதோ ஒன்று தான் கிடைக்கும். இது உண்மையான விஷயம். இதில் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஆனால் எம்பிசி பிசி ஓசி பிசிஎம்க்கு ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருக்குது, அதில் குழப்பமே இருக்காது. ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேவா? 7.5 ரிசர்வேஷனுக்கு போனோஃபைட் சர்டிஃபிகேட்டு உங்கள் ஸ்கூலில் ரிசல்ட் வந்த பிற்பாடு நீங்கள் அடுத்த நாள் போய் கேட்டிங்கன்னா போனோஃபைட் சர்டிஃபிகேட் அந்த 12th ஸ்டாண்டர்ட் பிரின்சிபல் இருப்பாங்களே, 12th படித்த ஸ்கூலில் அவங்ககிட்ட கேட்டு தான் தருவாங்க. இவ்வளவுதான். ஸோ என்னெல்லாம் தேவை, என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்னு பாருங்களேன். நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு விளையாண்டுருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனில் பேர் நான் மாற்றிட்டேன், திரும்ப நான் புது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கிறேன். அப்படி பண்ணாதீங்க. டூப்ளிகேட் அப்ளிகேஷனாக மாறிடும். நிறைய டூப்ளிகேட்டாக பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். இப்போ திரும்ப புதுசாக பண்ணுவீங்கள்ல, அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். தயவு செய்து 1 பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இருந்தால் டிஎஃப்சி சென்டருக்கு போங்க. டிஎஃப்சி சென்டர்னா என்ன? டிஎன்இஏ ஸ்பெஷலைசேஷன் சென்டர். அது எங்கே சார் போய் பண்ணுறது? எங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. உங்கள் டிஎன்இஏ online.org வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ரைட் சைடில் இந்த பக்கம் உங்களுக்கு டிஎஃப்சி லிஸ்ட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பிடிஎஃப் காட்டுறேன். டிஎஃப்சிக்குன்னு தனியாக வீடியோ போடுறேன், சரியா? அப்போது அதில் லிஸ்ட் இருக்கும். உங்கள் அட்ரஸ் பக்கத்துலேயே ஏதோ ஒரு கல்லூரியில் டிஎஃப்சி சென்டர் இருக்கும். அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே டிஎஃப்சி சென்டர் எது வேணும்னு கேட்கும். அதிலே காட்டும். கோயம்புத்தூர்னா 3 இடத்துல 4 இடத்துல இருக்குது. எது உங்களுக்கு பக்கமோ அதை கொடுத்துக்கோங்க. அங்கே போய் நீங்கள் டீட்டெயிலாக கேட்டிங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அடிக்கடி போனீங்கன்னா டார்ச்சர் தான். தேவையில்லாமல் அடிக்கடி போய் கேட்கவும் சங்கடமாக இருக்கும். எதாக இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக பொறுமையாக வீடியோ பார்த்தே பண்ணுங்கள், ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டவுட்டுக்குள்ளே போயிடலாம். பேராமெடிக்கல் கவுன்சிலிங் எப்படி ஃபில் பண்ணுறது வீடியோ போடுங்க சார், அது நான் போடுறேன். தேங்க்யூ சார். ஃபஸ்ட் கிராஜுவேட் எங்கே அப்ளை பண்ணணும்? இது நல்ல கேள்வி. ஃபஸ்ட் கிராஜுவேட் எங்கே அப்ளை பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, இ-சேவை மையத்தில் பண்ணணும். உங்கள் டிசி 12th மார்க் ஷீட் வச்சுக்கோங்க. யாராவது உங்கள் வீட்டில் படிச்சிருப்பாங்களா அப்பா அம்மா, அவங்களோட டிசியும் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். தாத்தாவோட டிசியும் கேட்பாங்க, இருந்ததுன்னா கொடுங்க, அவ்வளோதான். இதை வச்சு அப்ளை பண்ணிக்கணும். எங்கே போய் அப்ளை பண்ணி? இ-சேவை மையத்தில். எப்போ அப்ளை பண்ணணும்? உங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த நாள் தான் டிசியும் டூப்ளிகேட் மார்க் ஷீட்டும் கொடுப்பாங்க. அடுத்த நாளோ இல்லை 1 நாள் 2 நாளில் தந்துடுவாங்க. டூப்ளிகேட் மார்க் ஷீட்டு வச்சு தான் அப்லோட் பண்ணணும். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்கல்ல ஒரு 12th மார்க் ஷீட்டு, அதில் பண்ணக்கூடாது. டூப்ளிகேட் மார்க் ஷீட், ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் கொடுப்பாங்க. ஒரிஜினல் மார்க் ஷீட் 20 நாள் கழிஞ்சு தான் வரும். ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் கொடுப்பாங்க. அட்டஸ்டேஷன் உங்கள் பிரின்சிபல் கிட்ட வாங்கிட்டு சீல் அடித்து பிரின்சிபல் கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கிக்கோங்க, சைன் வாங்கிட்டு அதை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். எங்கே? டிஎன்இயில், சரியா? ஓகேவா? டிசி ஆப்ஷனல் தான், டிசி வேணால் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்போ அது இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா 15 நாள் ஆகும் வர்றதுக்கு. அப்படி வராமல் போச்சுன்னா அக்னாலஜ்மெண்ட் ஒன்று தருவாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஃபஸ்ட் கிராஜுவேஷன் எஸ்ஸு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அங்கே கேட்கும், ஃப்ரீஸ் பண்ண முடியாது, டாக்குமெண்ட்டில் கேட்கும். அப்போ கேட்கும்போது நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ண முடியலன்னா நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். டிஎஃப்சியில் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க, சரிங்களா?
சரி, இதுதான் ஃபஸ்ட் கிராஜுவேஷனில் இருக்க பிரச்சனை. அப்படி எஸ்ன்னு கொடுத்துட்டு அப்லோட் பண்ண முடியாமல் போச்சுன்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடியல, நான் அக்னாலஜ்மெண்ட் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதனால் அதுக்குள்ளே அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக காலேஜில் போய் கொடுத்துக்கலாம். இங்கே நோ கொடுத்துட்டு காலேஜில் போய் கொடுத்துக்கலாம்னா முடியாது. இங்கே எஸ் கொடுத்து தான் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது எப்போ ஃபில் பண்ணலாமா? இப்போ ஃபில் பண்ணலாமான்னு கேட்டால் ரிசல்ட் வந்த பிற்பாடு பொறுமையாக ஒரு வாரம் கழிஞ்சு கூட ஃபில் பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் ஃபில் பண்ண அவசியமே இல்லை. இஸ் தேர் எனி நீட் ஆஃப் ஃபில்லிங் 11th ஸ்டாண்டர்ட் மார்க் ஃபார் நெக்ஸ்ட் இயர் அப்ளிகேஷன் பிகாஸ் தேர் இஸ் நோ பப்ளிக்? இது ஒரு நல்ல கேள்வி. அடுத்த வருஷம் வர பிரச்சனை இப்போ கேட்குறானுங்க. அடுத்த வருஷத்துக்கு 11th பப்ளிக் இல்லை, 11th பப்ளிக் நடக்கல, அவங்களுக்கு 11th ஃபில் பண்ண தேவை இருக்குன்னு தேவை இருக்காது, அதில் கேட்காது, அதை விட்டுருங்க. அடுத்து சார், என்னுடைய ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் மிஸ்டேக் இருக்குது, நான் கவுன்சிலிங்கில் கரெக்டு டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணி போடட்டா? அதாவது ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்கணும். ஐடென்டிட்டி ப்ரூஃபே அதுதான். ஸோ ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி தான் பேர் இருக்கணும். ஆதார் கார்டுலேயும் 10th மார்க் ஷீட்டு ஒரே மாதிரி இருக்கணும். 10th மார்க் ஷீட்டில் இருக்க பேர் தான் ஆதார் கார்டில் இருக்கணும். என்ன பேர், எப்படி இனிஷியல் இருக்குது, முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா, கேப் இருக்கா இல்லையா, இது எல்லாமே 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி ஆதார் கார்டில் இருக்கணும். அதே மாதிரி ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் ஆதார் கார்டில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் முதல் கொண்டு தப்பாக இருந்தால் நீங்கள் மாற்றணும் ஆதார் கார்டில் போய் மாற்றிடுங்க. சரிங்களா? அப்புறம் கரெக்ட் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் ஆதார் கார்டில் கொடுத்துட்டுன்னா இதில் அடிச்சலாம். ஐடென்டிட்டி ப்ரூஃபே அதுங்கிறப்போ ஆதார் கார்டில் இருக்கிறதானே இதுலேயும் அடிக்கணும், கவுன்சிலிங்லேயும் அடிக்கணும். ஸோ புரிஞ்சுதா? ஆதார் கார்டில் மாற்றிடுங்க. அடுத்து என்ன சர்டிஃபிகேட் நான் வேணும் ப்ரோ, ஒழுங்காக சொல்லுங்கள் ப்ரோ. என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும்? டிசி, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு. 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் இருக்கும், 12th மார்க் ஷீட்டு 11th மார்க் ஷீட் டூப்ளிகேட் மார்க் ஷீட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்னேச்சரு, அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஸ்கேன் பண்ணி போடணும், சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி போடணும். இவ்வளோ தான். அது போக ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருந்தால் ஃபஸ்ட் கிராஜுவேஷன், SC SC STக்கு மட்டும் இன்கம் சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு தனியாக அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்களோ அதை அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு தனியாக அவங்க ஐடி ப்ரூஃபு, அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியபிலிட்டிக்கு அவங்களுடைய சர்டிஃபிகேட் தனியாக அப்லோட் பண்ணணும். அவ்வளோதான். அது வேறு. ஜென்ரலாக நான் சொல்லக்கூடிய இந்த 7 சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் தான் கேட்குது, அது நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். சார், என்னோடய 11th மார்க் ஷீட்டில் இனிஷியல் பின்னாடி இருக்குது, ஆதார் கார்டில் முன்னாடி இருக்குது, இதுதான் நான் சொன்னேன். 10th மார்க் ஷீட்டில் ஸ்கூலில் தரல, எப்படி இருக்குதுன்னு தெரியல, என்ன பண்ணுறது யாராச்சும் சொல்லுங்கள். 10th மார்க் ஷீட்டில் ஸ்கூலில் தரலன்னு என்ன, ஜெராக்ஸ் இருக்கும்ல, வீட்டில் ஜெராக்ஸ் வச்சுருக்க மாட்டிங்களா, அதை பார்த்து டைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். சார், ரிசல்ட் வந்த உடனே டிசி, இல்லைனா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பண்ணுங்கள், தந்துடுவாங்க. 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டு டிசி எல்லாம் தந்துடுவாங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பண்ணுங்கள். ரிசல்ட் வந்த உடனே டிசி மார்க் ஷீட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்களா? ஆமாம், அடுத்த நாளே பண்ணிவிடுவாங்க, இல்லை 2 நாள் கழிச்சு பண்ணிவிடுவாங்க. உங்கள் ஸ்கூலில் டைமிங் டேட்டு சொல்லுவாங்க, போய் வாங்கிக்கோங்க. டிசியும் மார்க் ஷீட்டும், அதாவது மார்க் ஷீட் ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட் கொடுப்பாங்க, அதை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. அட்டஸ்டேஷன் வாங்கிக்கணும். ஓகேவா? சார், பேரண்ட்ஸ் நேம் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணணுமா? கண்டிப்பாக அப்படி தான் பண்ணணும். அதான ஐடி ப்ரூஃபு. ஸோ அதில் இருக்கிற மாதிரி தான் பண்ணணும். சார், அப்ளை பண்ணுறது ஃபோனில் பண்ணலாமா? வேண்டாம், லேப்டாப்பில் பண்ணுங்கள். இல்லைனா ப்ரௌசிங் சென்டரில் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு வாங்க. எங்கே நீங்கள் பண்ணாலும் லாக் அவுட் பண்ணிவிடுங்க, ஏன்னா மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை டிஎஃப்சி சென்டரில் பண்ணுங்கள், லேப்டாப் இல்லைனா வீட்டிலே லேப்டாப்பில் பண்ணுங்கள், ஃபோனில் மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. சார், டாக்குமெண்ட் எல்லாம் ஒரிஜினல் அப்லோட் பண்ணணுமா? ஜெராக்ஸே அப்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெராக்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் காலேஜில் போய் சேரும்போது ஒரிஜினல்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அவ்வளோதான். நீங்கள் ஒரிஜினலாக இருந்தால் அப்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஜெராக்ஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்னா என்ன சார்? மேலே அப்பில் ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது, கீழே ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது சார், அது அப் அண்ட் டவுன் ஆரோ சார். நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்னா சொந்த ஊர் எதுன்னு கேட்குறாங்க. கோயம்புத்தூரா, சென்னையா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று அடிச்சு விடுங்க. நீங்கள் இருக்கிற ஊரே இப்போ அடிச்சு விடுங்க. இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் தான் அட்ரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற ஊரே அடிச்சு விடுங்க. அவ்வளோதான். சார், ஃபார் எஸ் வி கேன் அப்ளை கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ஒன்லி ஆஃப்டர் அவர் டிசி, இட் வில் டிலே ஃப்ரம் அவர் ஸ்கூல். நோ. ஸோ வென் வி ஆர் ஃபார் அப்ளையிங் ஃபார் டிஎன்ஏ whether we have to give yes or no. டிசி மார்க் ஷீட்டு இது வந்ததுக்கப்புறம் தந்துடுவாங்க, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி அது வரதுக்கு 15 நாள் ஆகும். இப்போ எஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டே என்ன ப்ராசஸ்ன்னு. லேட் ஆனாலும் அக்னாலஜ்மெண்ட் அப்லோட் பண்ண முடிஞ்சு காலேஜில் போய் கூட கொடுத்துக்கலாம். இல்லை அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு கிடச்சிரும் ஒரு வாரத்தில். சார், ரிசல்ட் வந்ததுக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணி வைக்கலாமா? ரிசல்ட் வந்ததுக்கப்புறமே எல்லாம் பண்ண வேண்டியது இதுக்கு இப்போ மட்டும் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணுறீங்க. ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பண்ணி இப்போதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். எல்லாம் அவசரம் ஜாஸ்தி உங்களுக்கு. சார், என்னோடய அண்ணா செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிறாங்க, என்னோடய அண்ணா ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாமா? என்னால் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண முடியுமா சார்? அதாவது பண்ணலாமா? இல்லை, பண்ணல. ஆக்சுவலாக
அவங்க அண்ணன் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணல, ஆனால் செகண்ட் இயர் படிக்கிறாங்க. நான் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க அப்ளை பண்ணல, டிகிரி இன்னும் முடிக்கல. நீங்கள் அந்த கேப்பில் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஓசிக்கு கேஸ்ட் சர்டிஃபிகேட் மஸ்ட்டா? தேவையில்லை. ஓசிக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஏன்னா ஜென்ரல் கேட்டகரி வரவங்களுக்கு ஓசின்னு வருது. ஓசிக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடையாது, தேவையில்லை. எந்த அப்லோடும் பண்ண வேண்டாம். பாருங்கள், நான் சர்டிஃபிகேட்டில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மறந்துட்டேன். என்னெல்லாம் சர்டிஃபிகேட் கேட்டிங்களா? டிசி, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் இன்கம் சர்டிஃபிகேட் SC SC STக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுடைய ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருந்தால் ஃபஸ்ட் கிராஜுவேஷன். ஸோ எக்ஸ்ட்ராவாக உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர். ஸோ நான் பார்த்திங்களா, மறந்துட்டேன். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. யாரெல்லாம் இன்னும் சர்டிஃபிகேட் எதுவும் இன்னும் அப்ளை பண்ணல, அதுக்கு லாஸ்ட் டேட் யாராவது சொல்லுங்கப்பா. அதான் நான் சொல்லிட்டேன்ல, 2ஆம் தேதி முடியும் உங்களுக்கு டைம் இருக்குது. அப்லோடுக்கு வந்து 6ஆம் தேதி முடியும் டைம் இருக்குது. பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறது வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் தேதி முடியும் டைம் இருக்குது. அவ்வளோதான். இன்கம் சர்டிஃபிகேட் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இன்னும் எந்த சர்டிஃபிகேட் எதுவும் இன்னும் அப்ளை பண்ணல, இன்கம் அண்ட் எக்ஸ்ட்ரா, அந்த மாதிரி. இன்கம் சர்டிஃபிகேட்டில் யார் அப்ளை பண்ணல, அது அப்ளை பண்ணால் வந்துடும், ஒரு வாரத்தில் வந்துடும். இன்கம் சர்டிஃபிகேட்டு ஃபஸ்ட் கிராஜுவேஷனில் 10 நாளில் வந்துடும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுவும் பண்ணிடுங்க, 10 நாளில் வந்துடும். எதாக இருந்தாலும் பண்ணி வச்சுருங்க. சார், ஐ ஹேவ் மேட் ஏ மிஸ்டேக் தட் ஐ ஃபில்ட் a wrong permanent register code and I passed to next site. What can you do for it? தேவையா? ஏதாவது பிரச்சனை இருந்தால் டிஎஃப்சி சென்டரில் போயிடுங்க, அவ்வளோதான். அவங்க மாற்றி தந்துடுவாங்க. வேறு அதை விட்டுட்டு வேறு அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணாதீங்க, டூப்ளிகேட் அப்ளிகேஷன் ஆகிடும். ராங் பர்மனெண்ட் ரெஜிஸ்டர் கோடு ஏன் அடிச்சிங்க? ஸோ அதை மாற்ற முடியல அப்படின்னா, பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மாற்ற முடியாது, பேமெண்ட் பண்ணிங்கன்னா மாற்ற முடியும். பின்னாடி போகலாமே, பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி போய் பண்ணலாமே. பேமெண்ட் பண்ணால் தான் மாற்ற முடியாது. ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எடிட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் டிஎஃப்சி சென்டர் தான் போய் பண்ணணும். டிஎஃப்சி சென்டரில் அவங்களே பார்த்துக்குவாங்க, அவங்களே வந்து சர்டிஃபிகேட் மட்டும் அப்லோட் பண்ணுங்கள், நாங்கள் கரெக்ஷன் டைமில் கூப்பிட்றோம் தான் சொல்லுவாங்க அவங்களே. இது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் மாற்ற முடிஞ்சால் மாறுங்க, இல்லைனா டிஎஃப்சி சென்டர் போங்க. டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் பண்ணிடாதீங்க. சார், ஐ ஹேவ் a doubt that for additional certificate detail can we upload the NCC certificate? அது தேவையில்லை. NCC சர்டிஃபிகேட்லாம் பண்ணக்கூடாது. சார், 7.5 ரிசர்வேஷன் கட் ஆஃப் எப்படி பார்க்குறேன்? 7.5 ரிசர்வேஷன் தனி கட் ஆஃப்லாம் கிடையாது. உன் கட் ஆஃப் என்னவோ அது போடு. 7.5 ரிசர்வேஷன் எலிஜிபிளாக இருந்தால் அதுக்கு ஒரு தனி ரேங்க் வரும் உன் கட் ஆஃப் வச்சு. 7.5 ரிசர்வேஷன்லேயே நிறைய பேர் இருப்பானுங்க, அவங்க கூட சேர்ந்து உனக்கு ஒரு ரேங்க் வரும், அவ்வளோதான். அதுக்குன்னு தனி கட் ஆஃப்லாம் பார்க்கக்கூடாது. ப்ரோ, கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுமா? கரெக்ஷன் விண்டோலாம் இங்கே கிடையாது, நீட் மாதிரிலாம் கிடையாது. கரெக்ஷன் இருந்தால் அவங்களே டிஎஃப் சென்டரில் கூப்பிட்டு மாற்ற சொல்லிடுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கல 8ஆம் தேதியிலேருந்து ஜூன் 8லேருந்து 20க்குள்ளே, அப்போவே வந்து டிஎஃப் சென்டரில் கூப்பிட்டு மாற்றிடுவாங்க. ஓகேவா? கரெக்ஷன் விண்டோலாம் கிடையாது. அவங்க கூப்பிடுவாங்க, ஒரிஜினல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு, ஆதார் கார்டெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு, நீங்கள் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். சார், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஒரே ஃபோட்டோவில் அப்லோட் பண்ணணுமா, இல்லை தனித்தனி ஃபோட்டோவா? தனித்தனியாக அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபோட்டோ சிக்னேச்சர் தனித்தனியாக. ஆர்டினா என்ன சார்? 8 to 12th ஆர்டினா என்ன? ஆர்டினா என்னென்னா, நல்லா கேட்டுக்கோங்க, ரூல்ஸ் ஃபார், சரிங்களா? ரூல்ஸ் ஃபார் நம்மளுடைய சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் இருக்குல்ல, சில்ட்ரன் எஜுகேஷன், ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், இது கம்பல்சரியாக கொண்டு வந்தது ஃப்ரீ எஜுகேஷனுக்காக. அது என்னென்னா, 6 வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே இது அப்ளை பண்ணிக்கலாங்கிறாங்க. 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் ஃப்ரீயாகவே படிச்சிருப்பாங்க. 25% இடஒதுக்கீட்டில் படிச்சிருப்பாங்க. 25% இந்த இடஒதுக்கீடு இருக்குது. இதில் அப்ளை பண்ணி சில பேர் படிச்சிருப்பாங்க. 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும். அதில் நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அண்ட் ஆர்டி வந்து 8 to 12த்தும் இருக்குது. 8 to 12 ஆர்டியில் படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆர்டியில் படிச்சிங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, ஆர்டியில் படிக்கலைன்னா நோன்னு கொடுங்க, அவ்வளோதான். நோன் தான் மோஸ்ட்லி வரும். சார், என்னோடய அண்ணா செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிறாங்க, இது சொல்லிட்டேன், ஃபஸ்ட் கிராஜுவேஷன், சரியா? என்னால் அப்ளை பண்ண முடியுமா? பண்ண முடியும். செகண்ட் இயர்லாம் இருக்காங்க, இருந்தாலும் அப்ளை பண்ணல, நீங்கள் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஸோ எல்லாமே நான் சொல்லி முடிச்சிட்டேன். இதுதான் வந்து உங்கள் டவுட்ஸ், ஏராளமான டவுட்ஸ். அதுக்கு தான் சொல்கிறேன், பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே பொறுமையாக வெயிட் பண்ணால் தான் மெதுவாக பண்ண முடியும், சரிங்களா? நீங்களே உட்காந்து வீட்டிலே பண்ணுங்கள். ப்ரௌசிங் சென்டரில் பண்ணிங்கன்னா ஏமாற்றுவாங்க. டிஎஃப்சி சென்டரில் போனீங்கன்னா அர்ஜென்சி பண்ணுவாங்க. ஆனால் டிஎஃப் சென்டரில் பண்ணிக்கலாம். சும்மா லாக் அவுட் பண்ணிவிட்டு வந்துருங்க. எங்கே போய் பண்ணாலும் லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு யாருக்கும் கொடுக்காதீங்க, மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. யார் ஃபோன் பண்ணி கேட்டாலும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்காதீங்க. டிஎஃப்சி சென்டர் கூட உங்ககிட்ட கேட்காது. டிஎன்ஏ வெப்சைட்லேயே அதான் போட்டிருக்காங்க. டிஎஃப்சி சென்டர் ஒரு பொழுதும் உங்ககிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்க மாட்டாங்க. யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துடாதீங்க. இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். சேஃப்டியாக இருக்கிற வழியை பாருங்கள், இல்லைனா ஏமாற்றி உங்கள் லைஃபே போயிடும். பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்ளிகேஷனில் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, ரிஜெக்ட் ஆகிட போகுது. ஓகேவா? எந்த பிரச்சனை இருந்தாலும் டிஎஃப் சென்டர் போனீங்க, தீர்த்து வச்சுருவாங்க.
அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்களோ பண்ணுங்கள். டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் அடித்து ரிஜெக்ட் பண்ணிக்காதுங்க. நன்றி.